வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதுவரை 65 பகுதிகள் வாசித்திருக்கிறேன். கேள்வி பதில் நேரமாக பகுதி 8 வாசித்திருக்கிறோம். 56 கேள்விகள். அதன் விடைகளை பார்ப்போமா? வாருங்கள். பதில் 1. உத்தானபாதன் பிரியவரதன். 2. பிரம்மதேவன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சமாவார். 3. ஸ்வயம்புவ மனு பிரம்மதேவனின் நேரடி மைந்தனாவார். 4. துருவ மகாராஜாவின் புண்ணிய செயல்களை பற்றி கூற மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மனைவியர்கள் சுனீதி, சுரூசி. சுனீதியின் மகன் துருவன், சுரூசியின் மகன் உத்தமன். 6. தனது சகோதரன் உத்தமனைப் போல் துருவனும் தந்தையின் மடியில் அமர ஆசைப்பட்டான். துருவனின் சிற்றன்னை சுரூசி தன் வயிற்றில் துருவன் பிறக்காததால் தந்தையின் மடியில் அமர அனுமதி இல்லை என்று கூறிவிட்டாள். 7. பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை குறித்து தவம் இருக்கச் சொன்னார். 8. நாரதரை சந்தித்தார். 9. அகக்னேன, அதாவது ஒருவருடைய பாவங்களை போக்கக்கூடிய கரம் நாரதருடைய திருக்கரமாகும். 10. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை வேண்டும் என்று கூறுகிறார். 11. துருவ என்பதன் அர்த்தம் உறுதி என்பதாகும். 12. தனது தந்தையாரும் பாட்டனாரும் 3 உலகங்களில் உள்ள யாராலுமே அடைய முடியாத மேன்மையான உயர்ந்த நிலையினை அடைய வேண்டும் என்று துருவன் விரும்புகிறார். 13. எவன் ஒருவன் தன்னுடைய குருவின் திருவடிகளை பற்றுகிறானோ அவனுக்கு நிச்சயமாக எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கும். 14. நாரதரின் சோதனையில் துருவன் வெற்றி பெற்றார். 15. நாரதர் துருவனிடம் பகவான் ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணனை சரணடையும்படி வலியுறுத்தினார். 16. மதுவனம் இப்பொழுது மதுரா என அழைக்கப்படுகிறது. சத்ருக்கனன் மூலமாக மதுவனத்தை பெரிய நகரமாக மாற்றி அமைக்க வைத்தவர் ஸ்ரீராமன். 17. பிரசாதாபிமுகம் ஸ்வத் என்றால் நல்ல புன்னகை பூத்த சிரித்த முகத்துடன் பகவான் விளங்குகிறான் என்பது அர்த்தம். 18. பகவான் மொத்தமாக பார்க்கும் பொழுதும் மிகவும் அழகாக இருப்பார் என்பதை சமுதாய சோபை என்பர். 19. பகவான் தனித்தனி அங்கங்களாக பார்த்தாலும் அழகாக இருப்பார் என்பதை அவயவ சோபை என்பர். 20. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற 12 எழுத்து மந்திரத்திற்கு துவாதசாட்சரி மந்திரம் என்று பெயர். 22. நாரத முனிவர் மதுவனத்திலிருந்து புறப்பட்டு மன்னர் உத்தானபாதனை சந்திக்க வருகிறார். 23. நாம் பகவானிடம் செல்ல வேண்டும், பகவானை காண வேண்டுமென்றால் ஆன்மீக குருவின் கட்டளைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். 24. துருவனுடைய முழு சிந்தனையும் பகவானை நோக்கி செல்ல வேண்டும் என்பதால் தவம் புரியும் காலத்தில் உபவாசம் இருக்கச் சொன்னார். 25. துருவனின் ஆன்மீக குரு மாமுனிவர் நாரதர். 26. துருவ மகாராஜா முதல் 1 மாதம் தனது உடலை காத்துக்கொள்வதற்காக 3 நாட்களுக்கு ஒரு முறை கனிகளையும் விளாம்பழங்களையும் இலந்தை பழத்தையும் கொட்டைகளையும் உண்டார். 27. 4வது மாதத்தில் துருவ மகாராஜா 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே உட்கொண்டு தனது மூச்சினை கட்டுப்படுத்துவதில் வல்லமை பெற்றார். 28. பிரம்மம் என்பவர் மிக சிறந்தவர், அளவில்லாத தூரத்திற்கு தனது சக்தியினை விரிக்க வல்லவர் என்று பொருள். 29. சாதாரண யோகிகள் அட்டசித்தி எனப்படும் அதிசயத்தக்க 8 வகை பௌதீக செயல்களை செய்பவர். 30. துருவன் கால் மாற்றி தவம் புரிந்ததால் அவர் ஊன்றி நிற்கும் காலின் பக்கத்தில் பாதத்தின் வலிமையினால் பூமியே சாயும். 31. துருவ மகாராஜா தனது உடலில் உள்ள துவாரங்கள் அனைத்தையும் மூடியபடி தவம் புரிந்ததால் முழு பிரபஞ்சமும் சுவாசிக்க முடியவில்லை. 32. உலகத்தை தாங்கும் பகவானையே தனது உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருப்பதால் பகவானை விட தான் பெரியவன் என்று கூறுகிறார். 33. துருவ மகாராஜாவின் இதயத்தில் உலகத்தை தாங்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் குடிகொண்டிருக்கிறார். 34. துருவனின் தவ வலிமையால் எல்லா லோகங்களிலும் உள்ள ஜீவராசிகள் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டனர்.
இதனால் தேவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகி ஆத்மாக்கள் அனைவருக்கும் புகலிடமான ஸ்ரீமன் நாராயணனை தஞ்சமடைந்தனர். 35. திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்திலே நம் ஐம்புலன்களை அடக்கி பெருமானை குறித்து தியானித்தால் பகவான் நம் கண்ணிற்குள்ளேயே தெரிவார் என்கிறார். 36. துருவனின் உள்ளத்தினுள்ளே தெரிந்து கொண்டிருந்த தன்னுடைய உருவத்தை பகவான் மறைத்ததால் அவனது தியானம் தடைப்பட்டது. 37. எங்கும் நிறைந்துள்ள பகவான் நிறைவானவர், அதனால் தன்னுடைய பக்தனின் உள்ளத்தில் இருக்கும் அவரது உருவமும் கோவிலில் இருக்கும் அவரது உருவமும் வைகுண்டலோகம் மற்றும் பிருந்தாவனம் போன்ற இடங்களில் இருக்கும் அவரது வடிவமும் பக்தனுக்கு ஒன்றாகவே தெரியும். 38. பகவானே, உன்னை பற்றி சோஸ்திரம் செய்வதற்காகவாவது பாடசாலையில் படித்த பிறகு இங்கு வந்திருப்பேனே. இப்பொழுது உன்னை பற்றி என்ன கூறுவது? எனக்கு எதுவுமே தெரியவில்லையே என்று துருவன் பகவானிடம் வருத்தப்பட்டு கூறினார். 39. பகவான் தன்னுடைய இடது கரத்தில் உள்ள பாஞ்சஜன்யம் எனப்படும் ஓம்கார வடிவில் உள்ள சங்கினை கொண்டு துருவனுடைய தலையில் தடவினார். பகவானுடைய ஸ்பரிசம் பட்டவுடன் துருவனுக்கு ஞானம் வந்தது. 40. பகவான் தந்த ஞானத்தை கொண்டு பகவானை துதிக்க ஆரம்பித்தான் துருவன். 41. பகவான் தன்னிடம் அன்பு வைத்து தன்னை தேடி வரும் பக்தர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். 42. துருவன், பகவானே, எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான். நான் எப்பொழுதும் உன் கல்யாண குணங்களையும் கதைகளையும் நன்றாக பருகி என்னுடைய பக்தியானது நாளுக்கு நாள் பெருக வேண்டும். நான் எப்பொழுதுமே தூய மனதோடு விளங்க வேண்டும். இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை உன் திருவடியில் வைக்கின்றேன். மற்ற எதுவும் வேண்டாம் என பகவானின் திருவடியை வணங்கி பிரார்த்தித்தான். 43. பகவான் துருவனுக்கு வடமீன் என்று அறியப்படும் ஒளிமிகுந்த கிரகத்தினை பரிசாக அளித்தார். 44. துருவன் 36,000 வருடங்கள் ஆட்சி புரிந்தார். அதன் பின்னர் அனைத்து கோள்களுக்கும் மையமாக இருக்கும் பகவானது இடத்தை சேர்ந்து துருவ பதவியை அடைந்தார். 45. ஒரு பக்தன் ஆத்திரமோ துக்கமோ அல்லது காழ்ப்புணர்ச்சியோ அடையாமல் நடந்து கொள்வதே சரியான முறை. 46. தன் சகோதரன் உத்தமன் இமயமலையில் யட்சர்களால் கொல்லப்பட்டான் என்பதை கேள்விப்பட்ட துருவ மகாராஜா துயரமும் ஆத்திரமும் கொண்டு தன் ரதத்தில் ஏறி யட்சர்களின் தலைநகரான அழகாபுரி நகரத்தை வெற்றி கொள்வதற்காக சென்றார். 47. மாய மந்திரங்களில் தேர்ந்த யட்சர்கள் துருவ மகாராஜாவை தங்களுடைய மாயத்தினால் வெற்றி பெற நினைத்தனர். 48. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் உருவாக்கிய சக்தி வாய்ந்த ஒரு அம்பினை துருவ மகாராஜனுக்கு அளித்திருந்தார். 49. அதிரோஷேன என்னும் வார்த்தைக்கு தேவையற்ற சினம் என்று பொருளாகும். 50. யட்சர்கள் குபேரனின் சந்ததியினர். 51. குபேரன் துருவனிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்க துருவ மகாராஜா, ஸ்ரீமன் நாராயணனிடம் செலுத்தும் பக்தியானது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இதுவே என்னுடைய வேண்டுகோள் என்ற வரத்தை கேட்டார். 52. இறுதி காலத்தில் துருவ மகாராஜா இமயமலையின் அடிவாரத்தில் இருந்த பத்ரிகாசிரமம் சென்று சமாதி நிலையை அடைந்தார். 53. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூதர்கள் மற்றும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தொண்டர்களான நந்தனும் சுனந்தனும் துருவ மகாராஜாவை அழைத்துச் செல்ல வந்தனர். துருவ மகாராஜா விஷ்ணு தூதர்களால் கொண்டு வரப்பட்ட தேரில் ஏறச் செல்லும் பொழுது யமதர்மராஜன் துருவனை நோக்கி, என்னுடைய தலையின் மீது கால் வைத்து தாங்கள் விமானத்தில் ஏறுங்கள் என்று கூறினார். 54. துருவ சரித்திரத்தை காலையிலும் மாலையிலும், குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை, துவாதசி, திருவோண நட்சத்திரம், மாத இறுதியில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகுந்த அக்கறையுடனும் கவனத்துடனும் பாராயணம் செய்ய வேண்டும். 55. துருவ சரித்திரத்தை ஒருவன் கேட்பதால் அடையும் பயன்கள். 1. தனம், புகழ், நீண்ட ஆயுள் போன்றவற்றின் மீதுள்ள விருப்பம் நிறைவேற பெறுவான். 2. சொர்க்கத்தை அல்லது துருவலோகத்தை அடைவர். 3. செய்த அத்தனை பாவங்களும் நீங்குகின்றன. 4.
திரும்பத் திரும்ப நம்பிக்கையோடும் பக்தியும் கொண்டு துருவ மன்னரின் வரலாற்றை படிக்கின்றவர்கள் தூய பக்தி நிலையை அடைகின்றனர். 56. பக்தியில் ஈடுபடுபவரை விட பக்தியில் ஈடுபட தூண்டுபவருக்குத்தான் பகவானிடத்தில் முதலில் இடம் கிடைக்கும். இதுவரை 8வது கேள்வி நேர பகுதியில் கேட்கப்பட்ட 56 கேள்விகளுக்கும் விடைகளை தெரிந்து கொண்டோம். இதனை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். பாகவதம் படிப்பதும் கேட்பதும் புண்ணியமாகும். ஸ்ரீமத் பாகவதம் 66வது பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் 3 ஸ்கந்தங்கள் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது. பேக்கிட்ரம் டேல்ஸ் மூலம் வெளியிடப்பட்டுள்ள இந்த புத்தகத்தின் விலை 160 ரூபாய். புத்தகம் வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.